வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வீஸ் சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பன் அல்வா செய்யலாம். இது வீட்ல திடீர்னு யாராச்சும் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் ஒரு 4 பன்ன வாங்கிட்டு வந்துட்டு, வீட்ல இருக்கிற ஐட்டம்ஸே வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரவைகளுக்கு மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி, ஒரு 10, 15 முந்திரி பருப்பும் போட்டு லைட்டா பொன்னிறமான பின்னாடி, கருப்பு திராட்சைய இது கூட சேர்த்தி, கருப்பு திராட்சை நல்லா உப்பி வர அளவுக்கு வந்த பின்னாடி, இத எடுத்து வச்சிரலாம். நல்லா வறுத்துட்டே இருங்க. இத வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா இல்லைன்னா முந்திரி வந்து ஒரு சைடா ரொம்ப கோல்டன் கலரா வந்துரும். இப்ப நம்மளுக்கு உப்பி வந்துருச்சு, எடுத்து வச்சிரலாம். ஒரு கடாயில ஒரு 20 கிராம் வெண்ணெய் அத சேர்த்திக்கங்க. சேர்த்து இந்த மாரி நல்லா மெல்ட் பண்ணிக்கங்க. மெல்ட் பண்ண பின்னாடி டீ கடை பன் இருக்குல்ல, அத உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனையும் சேர்த்திக்கங்க. நான் ஒரு 6 பன் சேர்த்திருக்கோம். இது அப்ராக்ஸிமேட்டா 200 கிராமு. ஏன்னா நம்ம இந்த வெயிட்ட வச்சு தான் நம்ம மத்த மெஷர்மெண்ட்ட போடப் போறோம். அதனால பிரெட்டோட வெயிட்ட எடுத்துக்கங்க. லைட்டா ஒரு சைடு வந்தோன்னையும் அப்படியே லைட்டா திருப்பி போடுங்க. இது எதுக்கோசரம் இந்த மாரி பண்றேன்னா, நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியா இருக்கும் பன்னு. அப்பதான் அல்வால இந்த மாரி வெந்த பின்னாடி நீங்க ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கங்க. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா இந்த மாரி பிச்சு போட்டுக்கங்க. அதே கடாயில பன்ன சேர்த்திக்கங்க. சேர்த்துன பின்னாடி ஒரு 300 எம்எல் பால். நீங்க ஆற வச்ச காய வச்ச பாலா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பச்சை பாலா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி அதையும் சேர்த்திக்கங்க. 1/2 லிட்டர் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கங்க. ஒரே டைம்ல சேர்த்தாதீங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பின்னாடி சர்க்கரை நீங்க பன் 200 கிராம் எடுத்திருந்தா, சர்க்கரை 125 கிராம் போடுங்க. போட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கங்க. இந்த மாரி நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு பன்னு போட்டதுனால உங்களுக்கு நெறைய குவான்டிட்டி கிடைக்கும். சர்க்கரை இந்த அளவு கரெக்ட்டா இருக்கும். இத விட அதிகமா போடாதீங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்வீட்டா இருக்கும். உங்களுக்கு சுகர் கம்மியா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் நெய்ய ஊத்திக்கலாம். நெய் ஊத்துனோம்னா தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். அல்வாவோட மனம். அதுக்காக நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து நல்லா விதைய மட்டும் எடுத்து பொடியா வச்சு இது பண்ணிக்கங்க. இந்த பன்ல வந்து சில இடத்துல அந்த லம்ப்ஸ் மாரி இருக்கும். அதுதான் டேஸ்ட்டா அதிகமா இருக்கும். அதனால அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும், திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அடாடாடாடா! என்ன டேஸ்ட்டா இருக்குங்கிறீங்க? பயங்கர டேஸ்ட்டுங்க. என் பையன் செய்யறப்ப பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்குன்னு கேட்டவன், போட்டு குடுத்தோனையும் 2 கப்பு முடிச்சிட்டாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு. இத வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சும் நெக்ஸ்ட் டேவும் சாப்பிடலாம். சூடாவும் சாப்பிடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.